இது அமானிதமா வச்சிருங்க, யார்ட்டையும் வெளியே கை சொல்லிடாதீங்க, நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நண்பன்ங்கிற அடிப்படையில், சகோதரன் அடிப்படையில் சொல்லிவிடுகிறார். அப்படி சொன்ன உடனே அந்த விஷயம் மரணிக்கிற வரையும் அமானிதமாக பேணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு சூழல் எப்படி இருக்கிறது? அவர் ஒரு சபையில் அசிங்கப்படுத்தணும், அவர் மானத்தை வாங்கணும் என்பதற்காகவோ, அல்லது இப்படி இல்லைன்னா கூட நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், நீங்க இதை அமானிதமா வச்சுங்க அப்படின்னு சொல்லி இவர் அமானிதமா சொன்னதை இவர் அவர்கிட்ட அமானிதமா சொல்லுவார். இது அமானிதத்தை பேணுவதற்கான ஒரு ஒழுங்குமுறையா? இது ஒழுங்குமுறை அல்ல. இப்படியே அமானிதம் ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்சு கடைசியா இவர் வைத்த நம்பிக்கையா சொன்னமே, இவர்கிட்ட நம்பிக்கையாக இவரிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னோம், சிதைத்து விட்டார், நம்பிக்கையை காப்பாற்றவில்லை. இப்படித்தான் நயவஞ்சருடைய பண்பு வெளிப்படும். அடுத்தவருடைய ரகசியத்தை மக்கள் மன்றத்தில் சொல்லி அவருடைய சுயமரியாதையை சூறையாடுகிறோம். இதெல்லாம் நம்மிடத்தில் பரவலாக நடக்கிறது. ஆனால் இது யாருடைய பண்பு? இது யாருடைய குணம்? நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்களே, நரகத்தின் அடித்தட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் இதன் பண்பு இது. ஒருவருடைய மானத்தையும் அந்தரங்கத்தையும் மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த போகும் பொழுது இது நமக்கு ஞாபகம் வர வேண்டும்.